நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2வது மக்கிவேல் புத்தகம் 6வது அதிகாரம் 18 31 வசனங்கள். எலேசார் என்ற முதியவர் பன்றி இறைச்சியை தின்னுமாறு கட்டாயப்படுத்தினர். அவரை தின்றால் அவருக்கு எந்தவித தீங்கும் பதவி உயர்வு எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அப்போது அவர் சொன்ன வார்த்தை 23ஆம் வசனம். எலேசார் தமது வயதுக்கு தகுதிக்கும் முதுமைக்கும் மேன்மைக்கும் நரைமுடிக்குரிய மாண்புக்கும் சிறு வயது முதல் தாம் நடந்திருந்த மாசற்ற வாழ்க்கைக்கும் கடவுள் கூத்திரம் செலுத்தற்கு ஏற்றபடி மேலான முறையில் உறுதி பூண்டவராய் உடனே தமது முடிவை தெரிவித்து கொன்றுவிடுமாறு கூறினார். இவ்வாறு நடிப்பது எனக்கு ஏற்றதல்ல, என் உயிரையும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி சித்திரவதை கருவிக்கு முன்பு அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களை அவரை நடிக்க சொன்னார்கள். அந்த பன்றி இறைச்சி உண்பது போல நடியும், உங்களை விடுதலை ஆக்குகிறோம். அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. தன் உயிர் போனாலும் இந்த மாண்புக்கும் மகத்துவத்துக்கும் எந்த விதத்திலும் தீமை நேராதபடி உண்மைக்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் சொல்லி தன் உயிரையே அர்ப்பணமாக்குகிறார். இன்றைக்கு நாமும் துன்பங்கள் துயரங்கள் நேர்ந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்க உண்மைக்கு கடவுளுக்கு சாட்சியமாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? ஆமாண்டவரே, உமக்காக வாழ எங்களை கருவியாய் பயன்படுத்தும் நல்ல ஆமென்.